வணக்கம்ப்பா. உளுந்தங்களி எப்படி கட்டி இல்லாமல் கிண்டுறதுன்னு நானாக ஒரு புது மெத்தடு கண்டுபிடிச்சி பிக்னஸ்க்காக இதை போட்டிருக்கேன். பாருங்கள், 200 கருப்பு உளுந்து, 50 பச்சரிசி ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. வறுக்கெல்லாம் வேண்டாம், இது பச்சையாக தான் அரைக்கணும். இப்போது ஒரு 1/2 கிலோ கருப்பட்டியை நான் பாகு காய்ச்சிட்ருக்கேன். இது நல்லா பாகு காய்ச்சணும். மண்ணுக்கு நிறைய இருக்கும் கருப்பட்டியில். நீங்கள் அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மணல் தூசியெல்லாம் இது இருக்கும் கருப்பட்டி இல்லையா. இதை இப்படி வடிகட்டி எடுத்துவிட்டு இன்னொரு இதில் நம்ம அரைச்ச பவுடரை இந்த மாதிரி கலந்துக்கிட்டு திருப்பி ரெண்டையும், அந்த கருப்பட்டி வகையும் நம்ம அரைச்சி கலந்தோம் இல்லையா பவுட்ரு, அதையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா டிஸ்க் வச்சு கலந்துட்டு திருப்பி இப்போ கனமான பாத்திரம் இருக்கணும். இது வந்து நல்ல வெயிட்டான சட்டி. இதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். ஏன்னா உளுந்தங்களிக்கு மெயினாக எண்ணெய் தான். ரெண்டாவது இது வந்து ஒட்டாது, சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கிண்டி முடிச்சதுக்கப்புறம் கூட காமிக்கிறவங்களுக்கு அடி ஒட்டி இருக்காது. இப்போது இது ரெண்டையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, கருப்பட்டி பாகும் மாவும் கலந்து வச்சதை நீங்கள் இதை இப்படி ஒன்றா சேர்த்து கிண்டிகிட்டே வரணும். கையை விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து கையே விடக்கூடாது. 2 பேரை 2 ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரே ஆளாக இருந்தால் கொஞ்சம் சிரமம் பண்ணேன். ஏன்னா இந்த அளவு வர வரைக்கும் நம்ம கை விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு கிண்டினாலும் கட்டி ஆகாது. பார்த்தீங்களா, இப்போ ஒரு சின்ன கட்டி கூட இல்லை, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இந்த சமயம் நம்ம விட்டு கிண்டிக்கலாம். இதுக்கு 100 நல்லெண்ணெய், குறைஞ்சது 100 நல்லெண்ணெய். நீங்கள் உங்களுக்கு என்ன அதிகம்னு நினச்சா குறைச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எண்ணெயும் கருப்பட்டி உளுந்து தான் நம்ம எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் நம்ம அதை தாராளமாக சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் உரிய நம்ம அல்வாக்கு கிண்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே வாங்க. இப்போ கை விட்டு கிண்டினாலும் ஒன்றும் பண்ணாது. பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். இது மாதிரி நம்ம தொடர்ந்து விட்டு கூட கிண்டலாம். கை வலிச்சா கை விட்டு கூட கிண்டலாம். பார்த்திங்களா, அடியில் ஒட்டவே இல்லை. நல்லா இப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதை நல்லா அந்த கரண்டியை எடுத்துட்டு சுற்றி நல்லா சுத்தம் பண்ணி ஒரு மூடி, அதுக்கு தகுந்த ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போக வரக்கூட அதை நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நான் கூட கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது ஓரளவு நல்லா கட்டிப்பட்ட உடனே இந்த பக்குவத்து ஆறுனதுக்கப்புறம் இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இது மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.